ஏமா இது புடுங்குமா? அந்த எந்த போடு நாடகம்? எங்க அம்மாவை வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லி வந்தா எங்க அம்மா நாடகத்தை பத்தி எடுத்துக்கிச்சு. பாத்துக்கோங்க. உளுத்தங்காய் நெத்து தான் எடுக்கலான்னு பாக்குறேன். பார்த்தா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. என்னது இவன் எங்கதாம்மா போனான்? நைட்டு தானே இருக்குது. நைட்டு தான் உள்ள இருக்குது. ஒன்றும் ஆகாது. தண்ணி பாய்ச்சிக்குது. என்னைய சொனை பிடுங்க வச்சு அனுப்புது எங்கள் அம்மா. இப்படி வச்சு எடுக்கலான்னு பார்த்தா நல்லா இருக்குது. வீடியோ கிளியராக தான் இருக்குது. ஆனால் வைக்க முடியாது. கழிச்சிருக்காங்க ஒரு பொம்பளை. நான் அதை அப்புறம் இது மன்னிச்சிக்கா. சும்மா அரைப்பா இருக்கிறது நெல் அரைக்கிறது பேசினாலுமே சொன்ன போடுங்க சொல்லாதணும். பேசினாலுமே சொல்ல போடுமாமா உடம்புல தானா போடுங்க அப்படின்னு. அது மாதிரி கதையாக இருக்கும் உங்க கதை. நான் அப்படி சொல்லவே இல்லையம்மா. பாருமா இப்போ நம்மள எப்படி கவர் பண்ண போகுது பாருமா என் வீடியோ. மாட்டு கஞ்சி குண்டா மேலே வைக்கிறேன். சூப்பர். அடுப்புங்கற மேல மாட்டு கஞ்சி குண்டா மேல வச்சுக்கிறேன். அம்மா கேமரா உள்ளவாமா. இப்ப தெரியுதுமா ரெண்டு பேரும் பாருங்க. நல்லா டீசெண்டா ஈத்து ஊத்துக்கோ. அப்புறம் அது கமெண்ட் வரும். சொல்லுமா இப்போ என்ன சொல்லவா? வாயை திறந்து அரைப்பறக்கிறது சொன்னாலுமே ஒருத்தருக்கு சொன்ன போடுங்கம்மா. நீங்க பாருங்க நான் கஷ்டப்படுறேன். எதுக்காக கேளுங்க. ஒரு 10 கிலோ உளுந்து கிடைக்கும். உளுந்து வேணும்னா சொல்லுங்க. ஹோல்சேல் ரேட்ல எங்க அம்மா கிட்ட வாங்கி கொடுக்குறேன். வந்து போதுடி அம்மா கண்டிப்பா வரும். உங்களை எப்படி பெரிய ஆள் ஆக்குறேன்னு மட்டும் பாரு. இந்த யூடியூப் வச்சு நீங்க மாம்பட்டில் ஒரு வீடு, மெட்ராஸ்ல 2 வீடு கட்ட போறேன். பாத்துக்கோ. எனக்கு ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னா எங்க அம்மா மட்டும்தான். அப்புறமா தான் மற்றவங்களாம். அப்படிதான். ஆமா மற்றவங்களுக்குலாம் எப்படி தெரியாது. எங்களுக்கு வந்து தாயே கிடையாது. ஃப்ரெண்ட். ஆமா தாயே கிடையாதான். எங்க அம்மாவுக்கு தாயே கிடையாதான். அது ஒரு பேய் இருக்குது. உயிரோட தான் இருக்குது. ஃப்ரெண்ட். நாங்க ஆத்தா பொண்ணு ஃப்ரெண்ட். நாங்க 2 பேர் ஃப்ரெண்டு. அவங்க அம்மா அவங்களும் ஃப்ரெண்டு கிடையாது. நானும் எங்க அம்மாவும் ஃப்ரெண்டு. நாங்க மொத்தம் 4 ஜெனரேஷன் இருக்கோம். சூர்யா கூட போறான். இது எங்க போயிருக்கோம்? பிள்ளைக்கு விளையாடுறதுக்கு ஆள் கிடைக்காது. ஒரு அக்கா தங்கச்சி கூட்டுன்னு வந்தா ஊர் உலகத்துல அக்கா தங்கச்சிக்கு என்ன வேணும் ஏது வேணும் அப்படின்னு பார்த்து தானே ஒரு தம்பிக்காரன் செய்யணும். எங்களுக்கு அப்பா கிடையாது. என் மானு கூட்டுன்னு வந்தா பசியா மக்களே பசியா. எத்தனை மணிக்கு தெரியுமா? 5:30 மணிக்கு எழுந்து பல்லு விளக்கிட்டு மூஞ்சி கழுவிட்டு குளிச்சுட்டு வந்து இங்கே திண்டிவனத்தில் இறங்கி நான் பார்க்க வேண்டிய வேலையை பார்த்துட்டு கூட்டுன்னு வரும்போது வழியில டே பசிக்குதுடா எனக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுறான்னு கெஞ்சி குரம்பாடி கூட்டுன்னு வரேன். எங்கள் அம்மா கூட சொன்னாங்க ஃபோனில், என் பொண்ணுக்கு எதனா வாங்கி கொடுத்து கூட்டுன்னு வாடா. நான் செய்யலடா. மதியமாக மீன் குழம்பு வச்சு கொடுக்குறேன்டான்னு. எம்மா சொன்ன பிடுங்குதுமா. ஐயோ சொன்ன பிடுங்குது எரியுது. ஆனா அவன் எதுவுமே என்னை வாங்கி கொடுக்காம என்னை பட்னியா கூட்டின்னு வந்து வீட்டுல உட்கார வச்சுட்டு கிளம்பி அவன் மண்ணு போயிட்டான் ஃப்ரெண்டு கூட பேசுறதுக்கு. இப்போ சாப்பாடு நாங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு உட்காந்துக்கின்னு பாருங்க கஷ்டப்படுறோம். உளுந்து பறிக்கிறோம். உளுந்து செடியில உளுந்து எடுக்கிறோம். அவன் ஆளையே காணும். இன்னும் சாப்பிடல. இப்ப நாத்திகமானா பேட்டு. எத்தனை நாள் தண்ணி குளிச்சுட்டு போய்க்கிறா தெரியுமா? அவரு தண்ணி பழைய தண்ணியில குளிச்சுட்டு போய்க்கிறானா? அம்மா வேர்க்கல்லே சீக்கிரம் ஆஞ்சிடலாம் போகுதேம்மா. இது எங்க இருக்குதுன்னே தெரியலையே. விட்டுட்டுனா பாரு ஒரு செடி பெருக்கிறதுக்கு 1 hour ஆயிடுச்சு.
மேலாம் சொன்ன போடுங்கம்மா, ஏந்துருமா. சரி விடுமா, குளிச்சுட்டே கிளம்புறோம்மா. காலை குளிச்சுட்டேன். ஒரு சேர் போட்டால் நல்லா இருக்கும் இல்லை? தோட்டத்தில் கொண்டாங்க மீன் 5 பேர் உட்காந்து. அந்த இது மாட்டு சாணி ஆல்றி அந்த அண்ணன் கூட அந்த உயரம் ஆட்டு போடு. இதோ வந்துடுறேன், போயிட்டு வந்துடுறேன். நல்லா தட்டு. இதான் நம்ம ஸ்டூல், பாத்துக்கோங்க. என்னம்மா இதெல்லாம் புசு புசுன்னு பேசக்கூடாது. சீக்கிரட் விஷயம்லாம் இங்க பேசக்கூடாது. எங்க அம்மா நான் வருவேன்னு பால் ஊத்துறவங்களுக்கு பாலை ஊத்தாம என்ன பண்ணி வச்சிருக்கு தெரியுமா? 1 லிட்டர் பாலை தயிராக்கி கட்டியா வச்சிருக்குது. நான் இம்மா துண்டுல இருந்து அந்த தயிரை சாப்பிட்டு தான் அதே பேச்சா இப்படி இருக்கிறேன். எப்படி இருந்தேன் இப்படி ஆயிட்டேன். இப்ப என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு இடத்துல சண்டையை போட்டு அந்த வீட்டுல பாலை ஊத்த மாட்டேன்னு சொல்லி எனக்கு காய்ச்சி வச்சுக்குது. உளுந்து கொடுப்பாங்க, புளி கொடுப்பாங்க, இந்த மாதிரி தயிர் கொடுப்பாங்க, மிளகாத்தூள் கொடுப்பாங்க. எங்க வீட்டுல வெண்டைக்காய் போட்டுக்குது. அடுத்து வெண்டைக்காய்க்கு தான் போக போறோம். அங்க போய் ஒரு வீடியோ எடுத்து போறோம். வெண்டைக்காய் பறிச்சு எல்லாத்தையும் இப்போ சொல்லணுமா? அப்போதான் சீக்கிரமா வீடு கட்ட முடியும். நீ வேற கம்னுருமா? உண்மையாலுமே போய் சொல்ல. நீ ஒன்னா பாரு, அடுத்த வருஷம் நம்ம பெரிய வீடு கட்டுறோம் யூடியூப் பைசா வச்சு. மக்களே பார்த்துக்கோங்க. எங்க அம்மாவுக்கு நம்பிக்கைலாம் கொடுக்குறேன் உங்க மேல. உளுந்து வேணா சொல்லுங்க, ஹோல்சேல் ரேட்டு கொடுக்குறோம். ஹோல்சேல் ரேட்டு செம்மையா இருக்கு. சப்போட்டா உளுந்தே கிடையாது, நேச்சுரல். நல்லா இருக்கா? எங்க வீட்டுல இந்த உளுந்து தான் இட்லி. அந்த உளுந்து வச்சு பேசாம அந்த உளுந்து தூங்க உங்க கையில குத்துறாத போயிட்டேன் மம்மி. ஒண்ணுமா வச்சுங்கிறேன், காய வச்சுதான் வச்சுன்னுக்கிறேன். அதுல என்ன பிரச்சனைனா, மேல எதுவுமே மொட்டை மாடல காய போட்டனா இத வச்சுக்கித உனக்கு வெள்ள முடி. இந்த மாதிரி வெள்ள முடியா இருக்குது மம்மி. அதுல நாய் முடி இல்ல. நான் அதை என்ன பண்ணுவேன், எனக்கு தேவையான உளுந்து எடுத்து முடி கிடி எதுவும் இல்லாம எல்லாத்தையும் கிளியரா கல்லு கில்லு எல்லாத்தையும் பொறுக்கிட்டு அப்புறம் திரும்ப ஊற வச்சு அப்போ தோல் எல்லாம் கழுவிட்டு நல்லா 3 டைம் அந்த அரிப்பாங்கல்ல, கல் அரிக்கிறது அந்த மாதிரி 3 டைம் அரிச்சிருவேன். அரிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் தண்ணி ஊற்றும் போதே தண்ணி மொத ஊத்துறல ஊற வைக்கிறதுக்கு அப்பவே கழுவினா முடிக்கு இருந்தா கூட மேலே அதிகம் வந்துடும். சரிதா? ஊற வச்சுட்டுலாம் கழுவாது, அப்பயே கழுவிடும். அப்பயே தண்ணி ஊற அப்பயே கழுவும் மம்மி. அப்பயே கழுவுதான் தண்ணி அப்பயே கழுவுவேன். வந்துடும். மீன் குழம்பு, தோசை 12 மணிக்கு சாப்பாடு போட்டாங்க. சூப்பரா இருந்தது. ஒரே ஒரு தக்காளி போட்டு, ஒரே ஒரு வெங்காயம் போட்டு. எத்தனை கிலோ மீன் போது? 1/2 கிலோ மீன், சங்கரா மீன். தேன் அமிர்தம், செம்ம டேஸ்ட்டுங்க. சாப்பிட்றீங்களா? எங்க அம்மா அங்க கேளுமா, என்ன ஏன்னமா கேக்குறேன், அங்க கேளுமா. சூப்பரா இருந்தது. எங்க அம்மா கையால ஒரு புளியை கரைச்சி குழம்பு வச்சு எனக்கு சாப்பாடு போட்டாலும் அவ்வளோ வாசனையா இருக்கும் தெரியுமா. நான் சும்மா பெருமைக்குதான் சொல்ல, சத்தியமா. எனக்கு வந்த உடனே எங்க அம்மா மீன் குழம்பு வெயி, தோசையை ஊத்து, நான் போய் மீன் ஆஞ்சிக்கின்னு வரேன்னாங்க. மீன் குழம்பு நீ தான் வைக்கிற, நீ வச்சாதான் நான் சாப்பிடுவேன்னு சொல்லி உட்காந்துட்டேன். சூப்பரா செஞ்சு வச்சிருந்தாங்க. சாப்பிடும்போது தான் உங்களுக்கு போட்டோ எடுத்து போடல, சாரி. வேணா உங்களுக்கு குழம்பு இருக்குது, காமிக்கிறேன் கடாயில. ஐயோ, ஒரு பாய்க்கு பேத்துட்டுனே. என் மேல நம்பிக்கை இல்லாம நீ பேசிட்டு இருக்க. நாங்க மக்கள் மேல நம்பிக்கை இல்லாம நீ பேசிட்டு இருக்க சொல்லிட்டேன்,
புரியுதா? ஏன் மம்மி? கடுகு ஃபோன் பண்ணுமா பார்க்கலாம் எப்படி மோ போதும் எடுத்தது போதுமா? மக்களே, நான் வேற ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அவங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணணுமா, வீடு எடுக்குது போய். என் மாமா இருக்குது ஒரே ஒரு தாய் மாமா. அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளத்தில் கருங்குழியில் பெரிய ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சுக்கிறாங்களாம். கருங்குழியில் பெரிய ஹாஸ்பிட்டல் என்ன ஹாஸ்பிட்டல் தெரியுமா? ஆ, படாலம். பட்டாளம் இல்லை, படாலம். அந்த ஊருக்கு சொன்னாங்க கருங்குழி படாலம் தான். நான் தாம்மா போய் அந்த ஹாஸ்பிட்டல் வேலை செஞ்சேன். நீ நானும் போனமாங்க. நீ நானும் போல, நானும் அப்பாவும் போனோம். அடுத்த வாரம் தான் நீயும் அப்பாவும் போனீங்க கொத்தனார் வேலைக்கு. அந்த இடம் தான் நான் சொன்ன ராத்திரி நினச்சிக்கிறேன். அதுதான் கருங்குழியில கற்பக விநாயகர் ஹாஸ்பிட்டல்னா அந்த ஹாஸ்பிட்டல் தான். நான் 9th படிக்கும்போது போனேன் அந்த ஹாஸ்பிட்டல் வேலைக்கு. என்ன வேலைக்கு சொல்ல? கொத்தனார் வேலைக்கு. நான் சித்தாள். எங்கள் அப்பா என்னை கூட்டிகிட்டு போயிட்டாரு. ஒரு வாரம் கான்ட்ராக்ட் எடுத்து போயிட்டு என்னைய சித்தாள் வேலை சிமெண்ட் மண்ணுலாம் அள்ள விடலை. எங்கள் அப்பா சோறாக்க விட்டார். எனக்கு சோறே ஆக்க தெரியாது. ஏம்மா அதில் போய் நான் ஒரு குழம்பு வச்சேன். அந்த குழம்பு என்னால் மறக்கவே முடியாது. என்ன குழம்புகளே? பீட்ரூட் போட்டு கார குழம்பு வச்சேன். அங்க ஒரு பையன் வேலை செஞ்சான். அந்த பையன் அவங்க அந்த ரூம்ல அவன் சாப்பாடு செய்வான், நான் இந்த ரூம்ல நான் சாப்பாடு செய்வேன். ஆளுங்களுக்கு போட்டு காரக்குழம்பு என்ன குழம்பு வைக்கிறதுனே தெரியல. காய்கறி எதுவும் ஊற்றி உட்காந்து வர பீட்ரூட் போட்டு கார குழம்பு வைக்க சொல்லிட்டான். நானும் என்ன பண்ணேன், கார குழம்பு வைக்கிற மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு பீட்ரூட் போட்டு கார குழம்பு வச்சேன். சாட்டாங்களே. செந்தில் அண்ணனை கேட்டு வர சொல்லும். செந்தில் அண்ணன் தானே கூட இருந்தது. அப்பதான் செத்துட்டாரு. அண்ணனை கேட்டுப்பாரு. கார குழம்பு வை அப்படின்ட்டா நானும் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் இந்த கல்லாம் போட்டு வதக்கி பீட்ரூட்டை கட் பண்ணி கொட்டி கார குழம்பு வச்சுட்டேன். ஊற்றி சாப்பிட்றவங்கலாம் சும்மா அப்படியே பிளட்டா ஊற்றி சாப்பிட்டாங்க. சவுப்பா குழம்பு, கலரா குழம்பு ஊற்றி சாப்பிட்டாங்க. ஒன்றும் சொல்லலையே. நான் தான் சின்ன பொண்ணு இல்லை, என்னை எதுவும் சொல்ல. எப்பா அதுக்கு ஏதோ தெரிஞ்சது வச்சுக்கிட்டு சாப்பிடுங்கப்பா சாப்பிடுங்க. பசியோட பொண்ணு எல்லாம் கொத்தனார் வேலை செஞ்சுட்டு வந்து பாவம் வெயில கஷ்டப்பட்டு வந்து நான் செஞ்ச குழம்பு சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தாங்க. அந்த ஒரு வாரம் பார்த்துக்கோ. உன் வீட்டுக்காரர் ஒன்றும் சொல்லாம சாப்பிட்டாரு. அதான் பெரிய விஷயம் தெரியுமா? அந்த மாரிலாம் சம்பவம் பண்ணியிருக்கிறேன். பீட்ரூட்ல கார குழம்பு வைப்பது ஒரு நாள் வீடியோ போட்டுடலாமா? நான் உனக்கு சொல்லி தரேன். நீ எனக்கு வீடியோ போட்டல, நான் இருக்கிற மாதிரியே இருந்துறேன். நீ போட்டுக்க வீடியோ, எனக்கு வீடியோ வேணா. பீட்ரூட்ல கார குழம்பு மம்மி. டேய் செல்ல ஆஃப் பண்ணு. அம்மா அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. பீட்ரூட்ல கார குழம்பு வேணுமா வேணாம்? ஆஃப் பண்ணுமா? வேணுமா வேணாவா அது மட்டும் சொல்லு. செல்லு இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா டென்ஷன் ஆயிடுவா அம்மாவை. பாய். ஃபோன் பண்ண அவன் எங்க ஃபோன் பண்ணி வெயில